ஸோ டெல்வி மைனஸ் டெல்ஆர் இதுதான் எக்ஸ்ட்ரீம் கலர். ஓகேவா, இதுதான் எல்லைகள். இதுக்கு இடையில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே மிடில் டீவியேஷன். ஓகேவா, ஸோ அதுக்கான பொதுவான சமன்பாடு எப்படி போடலாம்னா டெல் விச் இஸ் ஈக்குவல் டு n-1 into ஏன்னு போடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 8. அதாவது இந்த 2 கலர்ஸ்க்கு இடையில் இருக்குது இல்லை மிடில் கலர்ஸ், அதுக்கு நாம் ஈக்குவேஷன் போட்டோம்னா பொதுவான ஈக்குவேஷன் டெல் விச் இஸ் ஈக்குவல் டு n-1 into ஏ. இப்போ அதில் ஏதாவது ஒரு ப்ளூவோ க்ரீனோ ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கும் போது இங்கே என்ன போடுவோம், டீவியேஷன் ப்ளூ கண்டுபிடிச்சோன்னா நம்ம பின்னு போட்டுருவோம். இங்கே ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு பின்னு எடுத்துப்போம். அதுவே ஆரஞ்சு கண்டுபிடிச்சோம்னா இங்கே ஓன்னு போட்டுப்போம், இங்கே ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு ஓன்னு போட்டுப்போம். ஓகேவா, ஸோ அதனால தான் அந்த கலர்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பொதுவான ஈக்குவேஷன் இங்கே போட்டிருக்கேன். ஈக்குவேஷன் நம்பர் 8. டிஸ்போசிவ் பவர் ஒமேகா, நிறைப்பிறகை திறன் ஒமேகா. இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ரேஷியோ ஆஃப் த ஆங்குலர் டிஸ்பர்ஷன் ஃபார் தி எக்ஸ்ட்ரீம் கலர். இது டெல்வி மைனஸ் டெல்ஆர், இதுதான் எக்ஸ்ட்ரீம் கலர். ஆங்குலர் dispersion for the extreme colors to the deviation for any middle color. அந்த எல்லை இருக்குல்ல, இதுதான் எக்ஸ்ட்ரீம் கலர். இதுக்கு இடையில் இருக்கிற மிடில் டீவியேஷன் கலர். அப்போ எக்ஸ்ட்ரீம் கலருக்கும் மிடில் டீவியேஷன் கலருக்கும் இடையே உள்ள அந்த ரேஷியோ தான் டிஸ்பர்சிவ் பவர் ஒமேகா. ஓகேவா, ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பர்ஷன் டிவைடட் பை மிடில் டீவியேஷன். அதாவது நிறங்களை பிரிக்கிய முப்பட்டக பொருளின் திறமைக்கு முப்பட்டகத்தின் நிறப்பிரிகை திறன் என்று பெயர். 2 எல்லை வண்ணங்களுக்கான கோண நிறப்பிரிகைக்கும் சராசரி வண்ணம் ஒன்றின் திசைமாற்ற கோணத்திற்கும் உள்ள தகவு நிறப்பிரிகை திறன் அல்லது பிரிதிறன் என வரையறுக்கப்படுகிறது. இதில் சராசரி இருக்குல்ல, இதை நீங்கள் அடிச்சுட்டு மைய வண்ணம்னு போட்டுக்கோங்க, மைய வண்ணம். அப்போ ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு கோண நிறப்பிரிகை டிவைடட் பை சராசரியை அடிச்சுட்டு மைய திசை மாற்ற கோணம். ஓகேவா, மைய திசை மாற்ற கோணம். அப்போ கோண நிறப்பிரிகை விச் இஸ் ஈக்குவல் டு டெல்வி மைனஸ் டெல்ஆர், இதுதான் அதனோட எக்ஸ்ட்ரீம் கலர், டிவைடட் பை மைய திசை மாற்ற கோணம் டெல். இது நம்ம ஈக்குவேஷன் 9 எடுத்துக்கலாம். ஒமேகா அதாவது டிஸ்போசிவ் பவர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரீம் கலர் பை மிடில் டீவியேஷன். நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் டெல்வி மைனஸ் டெல்ஆர். எங்கே இருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 7. அதாவது என்வி மைனஸ் என்ஆர் இன்ட்டு ஏ. இதை கொண்டு இங்கே ப்ளக்இன் பண்ண போகிறோம். அதாவது 7 and 8 ஈக்குவேஷன் நம்பர் 9 ப்ளக்இன் பண்ணோம்னா ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு என்வி மைனஸ் என்ஆர் இன்ட்டு ஏ. இதுக்கு பதிலாக இல்லை டெல்லுக்கு பதிலாக இங்கே போட்டிருக்கோம் n-1 இன்ட்டு ஏ. இதில் ஏஏ கேன்சல் ஆயிரும். ரிமைன்ஸ் ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு என்வி மைனஸ் என்ஆர் divided by n-1. ஈக்குவேஷன் நம்பர் 10. அவ்வளோதான். அப்போ இந்த டிஸ்போசிவ் பவர் இதில் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்வி மைனஸ் என்ஆர் இது எக்ஸ்ட்ரீம் கலர் ஃபிக்ஸடு. ஓகேவா, எக்ஸ்ட்ரீம் கலர். இதுக்கு இடையில் இருக்கிற அந்த மிடில் டீவியேஷன் அதை நாம் சப்போஸ் ஆரஞ்சு கண்டுபிடிச்சோம்னா நம்ம இங்கே ஓன்னு போட்டுக்கலாம், இல்லை க்ரீன் கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஜின்னு போட்டுக்கலாம். இங்கே தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும், இங்கே நம்ம எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. மேலே இது ஃபிக்ஸ்டு. ஓகேவா, ஸோ இதை வச்சு எக்ஸாமினேஷன்ஸ் கேட்பாங்க. திஸ் இஸ் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. இதுக்கு எந்த ஒரு டைமென்ஷனும் கிடையாது, ஏன்னா இதுக்கு யூனிட்டே கிடையாது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு யூனிட்டே கிடையாது. ஸோ அதனால் டைமென்ஷனும் கிடையாது. இது எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த டிஸ்பர்சிவ் பவர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் த ப்ரிசம். அந்த ப்ரிசத்தோட மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணியிருக்கும், பட் அதனோட ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இன்டிபெண்ட் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஓகேவா, ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.